ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சிறந்த சிலாக்கியம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் சொல்லுகிறது, ஜலப்பிரளயத்துக்கு முன்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்களெல்லாம் 950 வருஷம். நோவாவை பாருங்கள், 950 வருஷம் இந்த பூமியிலே அவர் உயிர் வாழ்ந்தார். அத்தனை ஆண்டுகளும் கர்த்தர் நோவாவுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து காத்து கொண்டார். பூமியில் மருத்துவர்களோ மருத்துவமனைகளோ இல்லாத காலத்தில் கர்த்தர் தாமே நோவாவுக்கு பரம வைத்தியராக இருந்தார். நோவாவுக்கு கிருபை பாராட்டின ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் ஆகியவற்றுடன் நீடிய ஆயுளையும் தந்தருள்வார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீதிமொழிகள் 9:11. ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக வாழுங்கள், அவருடைய நாம மகிமைக்காக வாழுங்கள். தாவீது சொன்னார், 118ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஜீவன் அற்புதமும் விசேஷமானது. ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய சாயலையும் ரூபத்தையும் உங்களுக்கு தந்ததோடு அல்லாமல் ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார். பூமியில் வாழும்போது மட்டும்தான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். கர்த்தரே உங்களை ஜீவனுள்ள தேசத்தில் வைத்து அன்போடு பராமரித்து வருகிறார். உங்களை தேடி வந்து உங்களுக்காக சிலுவை சுமந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து கல்வாரி இரத்தத்தால் கழுவி தம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதோடல்லாமல் ராஜாவாக ஆசாரியனாக அபிஷேகமும் பண்ணியிருக்கிறார். ஆகவே என்ன பிரச்சனை வந்தாலும் மனம் சோர்ந்து போய் தோல்வியின் வார்த்தைகளை பேசாதிருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 15-16 வசனங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு காலம் இந்த பூமியிலே உங்களை தங்க வைக்க சித்தம் கொள்ளுகிறாரோ அவ்வளவு காலம் பூரணமாய் வாழ்ந்து விடுங்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கர்த்தரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யுங்கள். இன்றைய நினைவிற்கு 103ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை
ஆதியாகமம் 28 மற்றும் 29 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 9 அதிகாரம் 1-17 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே உங்களை நீடித்த நாட்களால் ஆரோக்கியமாய் திருப்தியாக்குவார். நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.